ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளான்ஸ் டைம் 777. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் திரும்பியும் உங்கள் கார்டன் காமிங்க ப்ரோ, அந்த செடி தான் நட்டுருந்தீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு காமிக்க சொன்னீங்க. வாங்க அதெல்லாம் காமிச்சிடலாம். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா பெல்லுக்கண்ணா ஆளில் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் நிறையா தக்காளி இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள் பாருங்கள் செடி எப்படி, தக்காளி எப்படி இருந்தது இப்போ எப்படி வந்துருச்சுங்க, நல்லா வர ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்க, இது கத்திரிக்காய் செடி. பாருங்க, துளிர் தான் விட்டு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா பெருசு பெருசாக இலை வைக்கணும். பாருங்க, எல்லாம் சீனியாக இருக்காது செடி. அன்றைக்கி விதை போட்டேன்னு சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சு. இதுவும் அந்த கத்திரிக்காய் செடி தான். பாருங்க அழகா பாருங்க, இதுவும் அந்த சீனியர் இருக்க விதை போட்டேன்னு சொன்னா அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெங்காயம் செடி. பாருங்க, வெங்காயம் வந்துருச்சு. இது சீனியர் இருக்க செடி, இது வெங்காயம் செடி. பாருங்க நல்லா வந்துருச்சு. பாருங்க பார்த்தீங்கன்னா இது பூ வச்சிருக்கு. பாருங்க, வெங்காயம் பூ வைக்கும். பூ வைக்காத நினைக்காதீங்க, பூ வைக்கும். பார்த்தீங்கன்னா இது தட்டாம்பயிறு. ஒரு பூ வச்சிருக்கு. அடுத்து பாருங்க, அப்படியே இருக்கு, என்னன்னு தெரியல, வரவும் மாட்டேங்குது. இது மட்டும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அவரைக்காய் செடி, பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது வெண்டிக்காய் செடி. இந்த ரெண்டு வெண்டிக்காய், இது அவரைக்காய். இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒன்றுதான் வந்திருக்கு. ஒன்றுதே வச்சேன், ஒன்றுதே வந்திருக்கு. இதுலேருந்து நல்லா அறுவடை பண்ணலாங்க, இந்த ஒன்று மட்டும். இது பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு, பாவக்காய் போட்டேன் வரல, அதனால தட்டாம்பயிறு போட்டிருக்கேன். இந்த பந்தலில் அப்படியே பாதம். பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் இருக்கா செடி நோய் வந்துச்சு. அதுக்கு மருந்து கொடுத்து இப்போ தான் சரி பண்ணி வச்சுருக்கேன். நீ காலையில் தான் ஒரு அறுவடை பண்ணேன். பாருங்கள், நல்லா பிஞ்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு டிசீஸ் மாதிரி வருங்க. இது கட்டுப்படுத்துறக்குள்ளேயும் அப்படியே வந்தே வரும். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. நேக்குனே இங்கனக்குள்ளே போட்டிருப்போம், அறுவடை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே கீரை இருந்துச்சு, இப்போ இங்கே முள்ளங்கி மாற்றி மாற்றிதே வைக்கணும். எதுக்குன்னா அப்போதான் சத்து கரெக்டாக போகும். அதனால் பாருங்க, இந்த முள்ளங்கி நல்லா வந்துச்சு. இது கீரை, அரைக்கீரை, சிறுகீரையும் கலந்து போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது துளசி உள்ளே இருக்கு. பாருங்க, பேரண்டா பாருங்க, இதான் பச்சை மிளகா செடியா வந்துச்சு. அன்னைக்கு திரும்பி வர மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா இருக்கிற செடி உங்களுக்கு எப்பயுமே தெரியும், போட்டு தான் இருப்பேன். இது வெண்டிக்காய் செடி. இன்னைக்கு காலையில் ஒரு 10 காய் அறுவடை பண்ணியிருந்தா. பாருங்க, தெரியுதா, இந்த முக்குல அப்படியே வெட்டி இருப்பேன். நல்லா அறுவடை பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ரோஸ் எப்பயுமே நல்ல பூவாதே பூக்கும். நம்ம இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸில் கட்டிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன். நம்மகிட்ட இது ஒயிட்டு ரோஸு இந்த ரெண்டுமே இருக்குங்க. வேணும்னா கிவ்அவேல அன்னைக்கு நான் சொன்ன அதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த கட்டிங்ஸ் கிடைக்கும். அடுத்து அவ்வளோதாங்க, எல்லா செடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் இந்த வெங்காயத்தை அறுவடை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வருங்க. பாய் பாய்.